ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஹாய், ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எஸ்டி கலாசங்கமம் பேஜ் சேனல்ல ஷடாரண்ய கஷேத்ர தரிசனம் பத்தி பார்க்க போறோம். கடந்த சிவராத்திரி அன்னைக்கு நானும் என்னோட நெய்பர் ஃப்ரெண்டான மிஸ்ஸஸ் பிரேமா நடராஜன் அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 24 பேர் இந்த அற்புதமான ஷடாரண்ய கஷேத்ர தரிசனம் செஞ்சுட்டு வந்தோங்க. சிவராத்திரி அன்றைக்கு இரவு ஃபுல்லா இந்த ஷடாரண்ய கஷேத்ர தரிசனம் செய்யறது நாம கைலை மலைக்கே சென்று சிவபெருமான தரிசனம் செய்து வந்த பலனை அளிப்பதாக நம்ம முன்னோர்களால கூறப்பட்டிருக்கிறதுங்க. அப்பேற்பட்ட இந்த ஷடாரண்ய கஷேத்ர தரிசனத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போல நிறைய திருத்தல தரிசனங்களை எங்க சேனல்ல பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம ஷடாரண்ய கஷேத்திரம்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது 6 சிவத்தலங்கள் ஒன்றாக ஒரு வட்டத்துக்குள்ள அமைஞ்சது தான் இந்த ஷடாரண்ய கஷேத்திரம். இந்த ஷடாரண்ய கஷேத்திரங்கள் எங்க அமைஞ்சிருக்குன்னு தெரியுமா? நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு அருகில இருக்கக்கூடிய ஆற்காடு, வாலாஜா, ராணிப்பேட்டை மாவட்டத்தை சுற்றி பாலாற்றங்கரையில இந்த கஷேத்திரங்கள் அமைஞ்சிருக்குங்க. பாருங்க, இந்த மேப்ல ஒவ்வொரு இடத்தையும் ஹைலைட் செஞ்சு காட்டியிருக்காங்க. முதல்ல வரது அவரைக்கரையில இருக்கக்கூடிய திருக்கோவில், அடுத்தது காரை, அதுக்கடுத்தது குடிமல்லூர், அதுக்கடுத்தது வன்னிவேடு, அதுக்கடுத்தது புதுப்பாடி, அதுக்கடுத்தது வேப்பூர், அதுக்கடுத்தது மேல்விசாரம். இந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய இந்த திருத்தலங்களை தான் ஷடாரண்ய கஷேத்திரங்கள் சொல்றாங்க. சரி, இதை யார் உருவாக்கினாங்க? நம்முடைய இந்து சமய புராணத்தின்படி புராண காலத்தில் வாழ்ந்த அகத்திய மகரிஷி, அத்திரி மகரிஷி, பரத்வாஜ மகரிஷி, காஷிப மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, கௌதம மகரிஷி, வால்மீகி மகரிஷி ஆகிய இந்த 7 மகரிஷிகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஷடாரண்ய கஷேத்திரங்கள். இந்த மகரிஷிகள் யாரு? இவர்கள் அனைவருமே படைக்கும் கடவுளான பிரம்மனின் நேரடி வழித்தோன்றல்கள். இவர்கள் ரிக், யஜூர், சாம, அதர்வன என சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் சாஸ்திரங்களையும் இலக்கியங்களையும் தங்கள் தவ வலிமையால் கற்றறிந்தவர்கள். மேலும் இவர்கள் தங்கள் தவ வலிமையால் உலக மக்களுக்கான தர்மம், பொறுமை, தவம், ஞானம் ஆகியவற்றை போதித்தவர்கள். இவர்கள் தங்கள் ரிஷி பத்தினிகளுடன் இல்லறத்தில் வாழ்ந்து மேன்மையான இறை நிலையை அடைந்தவர்கள். இவர்கள் இந்த ஷடாரண்ய கஷேத்திரங்களை எதற்காக உருவாக்கினார்கள்னு பார்க்கலாமா? அன்னை பராசக்தி சிவபெருமானை நினைத்து காஞ்சிபுரத்தில் தவம் இருந்தார். அவரது தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் கைலாயத்தில் இருந்து அவரை மணமுடிக்க காஞ்சிபுரம் எழுந்தருளினார். இவர்களது திருமண வைபவத்தை காண இந்த மகரிஷிகள் வருகிறார்கள். தாங்கள் வரும் வழியில் தங்களின் தினசரி சிவ பூஜைக்காக பாலாற்றங்கரையில் இருந்த அமைதியான காடுகளில் சிவலிங்கங்களை அமைத்து வழிபாடு செய்கின்றனர். இந்த 7 மகரிஷிகளால் அமைத்து வழிபாடு செய்யப்பட்ட சிவத்தலங்களே பிற்காலத்தில் ஷடாரண்ய கஷேத்திரங்கள் என போற்றப்படுகிறது. இதில் ஆற்காடு பகுதியில் 6 கஷேத்திரங்களும் வாலாஜா பகுதியில் ஒன்றுமாக இந்த ஷடாரண்ய கஷேத்திரங்கள் அமைந்துள்ளன. 6 காடுகள் சேர்ந்த பகுதி என்பதனாலேயே இந்த ஊர் தற்காலத்தில் ஆற்காடு என அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஷடாரண்ய கஷேத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க, 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட் ஃபுல்லா நாங்க 24 பேரும் எப்படி இந்த புனிதமான ஷடாரண்ய கஷேத்திர யாத்திரையை தொடங்கி நிறைவு செஞ்சோம்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல சிவராத்திரி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு சிவபெருமானுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டோங்க. சரியா மாலை 7 மணிக்கு நம்ம சத்வாச்சாரி பகுதியில இருந்து டெம்போ டிராவலர் வேன் கிளம்பிச்சு. அங்கிருந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ரங்காபுரம், அலமேலு மங்காபுரத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம புதுவசூர் பகுதியிலிருந்து என்னையும் மிஸ்ஸஸ் பிரேமா நடராஜன் அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு இந்த யாத்திரையை நல்லபடியா தொடங்கினோங்க. நாங்க முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு கிளம்பின கோவில் தென்னந்தியாலம் பகுதியில இருக்கிற நந்தீஸ்வரர் ஆலயம்.